அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் என்ன பார்க்க போறோம்னா, மிக அதிகமாக பதப்படுத்த உணவுகள் எவ்வாறு குழந்தையின் நடத்தையை பாதிக்கின்றன அதை பற்றி. இது எதை பேஸ் பண்ணி நான் ஜாமா ஜேர்னல் ஆஃப் அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன்ல மார்ச் 2026 பப்ளிஷ் ஆன ஒரு ஆர்டிக்கல், ரீசர்ச் ஆர்டிக்கல், அதை பேஸ் பண்ணி அதை தமிழ் படுத்தி சுருக்கமாக சொல்கிறோம். முதல்ல ஆரம்பகால ஆண்டுகளும் நவீன உணவு. The modern diet, early childhood. The preschool years, பாலர் பருவம் அப்படின்றது முக்கியமான பருவம். குழந்தையின் மூளை மற்றும் உணர்ச்சி வளர்ச்சிக்கான மிக முக்கியமான காலகட்டம். ஒரு குழந்தை 3 இல்லை 4 வயசுல எப்படி நடந்து கொள்கிறது, அதுகளுக்கு அதிகமாக பதற்றம், ஆக்ரோஷம், இல்லைன்னா ஹைப்பர் ஆக்டிவிட்டி, அதீத செயல்பாடு இருக்கிறது அவங்களோட ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சி நீண்ட கால தாக்கத்தை ஏற்படும். சில நடத்தை சவால்கள் வளர்ந்து வரும் பருவத்தில் ஒரு பகுதியாக இருந்தாலும் தொடர்ச்சியான அறிகுறிகள் வருங்கால மனநல போராட்டங்களின் ஆரம்ப எச்சரிக்கையாக இருக்கலாம். உலக அளவில் மனநல குறைபாடுகள் இயலாமைக்கு, டிசபிலிட்டிக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. இதுல கவலைக்குரிய காரணம் என்னன்னா, குழந்தைகளிடம் இந்த சிக்கல்கள் அதிகரித்து வரணும். அதனால குழந்தைகளின் மனநலத்தை மேம்படுத்த அவர் வளரும் சூழலில் எதெல்லாம் மாற்றலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் தீவிரமா ஆராய்ந்து வருகின்றனர். அதுல ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் மாற்றக்கூடிய காரணி உணவு. இப்போதைக்கு குழந்தைகள் உண்ணும் உணவுகள்ல பெரும்பாலானவை இயற்கையான உணவுகள் அல்ல. ஆராய்ச்சியாளர் அதை அதிக பதப்படுத்தப்பட்ட உணவுகள், அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்றாங்க. இது பெரும்பாலும் உணவுகளிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட பொருட்கள், மாவுச்சத்து, சர்க்கரை போன்றவை, அதோட சேர்ந்து சில சுவையூட்டிகள் அது தொழிற்சாலைகளில் தயாரிச்சுட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சிக்கன் நகெட்ஸ், சர்க்கரை கலந்த தானியங்கள், சீரியல்ஸ், பேக் செய்யப்பட்ட பிஸ்கட்கள், சோடா, அப்புறம் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், இதெல்லாம் மலிவாகவும் கிடைக்கும், சுவையாகவும் இருக்கும். ஆனா இதுல சர்க்கரை, ஆரோக்கியமற்ற கொழுப்பு மற்றும் உப்பு அதிகமா இருக்கும். நார்ச்சத்து மற்றும் அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் குறைவா இருக்கும். சரி, இந்த ஆராய்ச்சி எப்படி பண்ணாங்கன்னு பார்க்கலாம். இது பண்ணது கனடாவில் 2000க்கும் மேற்பட்ட குழந்தைங்களை அவர்கள் பிறப்பிலிருந்து இந்த ஸ்டடி ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஸ்டடி பேர் சைல்டு கோஹார்ட் ஸ்டடி, கனடியன் சைல்டு கோஹார்ட் ஸ்டடி. குழந்தைகளுக்கு 3 வயதாக இருக்கும்போது அவங்க கடந்த ஓராண்டில் என்னென்ன சாப்பிட்டாங்கன்னு பெற்றோர்கள்ட்ட விரிவா அதை பதிவு செஞ்சிருக்காங்க. 2 வருஷம் பிறகு அதாவது குழந்தைங்களுக்கு 5 வயசு ஆகும்போது அவன் நடத்தை குறித்து பெற்றோர்கள்ட்ட கேள்வி கேட்கப்பட்டன. அதுல 2 முக்கியமான விஷயங்களை அவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ஒன்று உள்முக அறிகுறி, இன்டர்னலைசிங் சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா பதற்றம், சோகம் மற்றும் பயம், இது போன்ற மனத்துக்குள்ளேயே இருக்குல்ல பிரச்சனைகள். இன்னொன்று வெளிமுக அறிகுறிகள், எக்ஸ்டர்னலைசிங் சிம்டம்ஸ். அப்படின்னா என்னன்னா ஆக்ரோஷம், அடம் பிடிக்கிறது மற்றும் அதீத துடிப்பு, ஹைப்பர் ஆக்டிவிட்டி, அந்த மாதிரியான வெளிப்படையான பிரச்சனைகள். இந்த ரீசர்ச், இந்த விஞ்ஞானிகள் என்ன பண்ணாங்கன்னா சாப்பிட தவிர மற்ற காரணிகள் இந்த மாதிரி மனநல குறைபாடுகளை ஏற்படுத்துவாங்க. என்னென்ன பண்ணலாம்னா குடும்ப வருமானம், தாயினோட கல்வி, தாய்ப்பால் கொடுத்து வரலாறு மற்றும் குழந்தையின் உடற்பயிற்சி, அந்த காரணிகளையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த ஆராய்ச்சியை நடத்தியிருக்காங்க. ஆராய்ச்சியின் முடிவுகள் என்னன்னு பார்க்கலாமா? 1, அதிகப்படியான யூபிஎஃப் பயன்பாடு. அப்படின்னா என்னன்னா அதிகப்படியான பதப்படுத்தப்பட்ட உணவுகளை உட்கொள்றாங்க. ஆய்வில் பங்கேற்ற கேனடிய குழந்தைகள் சராசரியா 45.5%, அதாவது ஆல்மோஸ்ட் பாதி சாப்பாடு இந்த மாதிரி பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மூலமே பெறுகிறார்கள். அது நம்பர் 1 பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னன்னா இந்த உணவுக்கும்
தவறான நடத்தைக்கும் உள்ள தொடர்பு. 3 வயசுல வந்து அதிகமா பதப்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிட்டாங்கன்னா 5 வயசுல வந்து பதற்றம், மனச்சோர்வு, ஆக்ரோஷம், கவனக்குறைவு போன்ற அறிகுறிலாம் இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. சர்க்கரை, உப்பு, கொழுப்பு இதெல்லாம் வந்து நமக்கு தெரியும். இதெல்லாம் வந்து உடலுக்கு நல்லது இல்லை என்று. அதுக்கும் அடுத்து வேறு சில காரணிகளும் இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகளை இருக்கலாம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னு தெரியாது. ஆனா இதையும் தாண்டி சில காரணிகள் இருக்கலாம். 3வது, இயற்கை உணவுகளின் முக்கியத்துவம். ஒரு குழந்தை தனது உணவுல 10% பதப்படுத்தப்பட்ட உணவுகளை குறைத்து அதுக்கு பதிலா வந்து பழங்கள், காய்கறிகள் மற்றும் முழு தானியங்களை சேர்த்தா அப்போதைக்கு வந்து இந்த பதற்றம், மனச்சோர்வு, ஆக்ரோஷம், கவனக்குறைவு அது கணிசமா குறையிறதையும் இந்த ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. 4வது பாயிண்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இனிப்பு பானங்களின் ஆபத்து. இனிப்பு பானங்கள்னா என்ன? சோடாஸ், இன்னொன்று வந்து சர்க்கரை கலந்த சுகரி ட்ரிங்க்ஸ், ஜூஸஸ். அது 3 வயசுல அதிகமாக குடிக்கும் குழந்தைங்களுக்கு 5 வயசுல வந்து மன அழுத்தம், நடத்தை சிக்கல்கள்லாம் ஏற்படுவது உறுதியாக இருக்கு. ஏன் இந்த உணவுகள் வந்து இந்த மாதிரி மனநல பிரச்சனைகளை பாதிக்கின்றன, அது காசு பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து சில காரணங்கள் உண்டு. ஒன்று வந்து ஊட்டச்சத்து குறைபாடு. பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் உண்ணும்போது மூளைக்கு தேவையான ஒமேகா 3, இரும்பு சத்து, துத்தநாகம், ஜிங்கு, பி வைட்டமின் அது வந்து குழந்தைங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. 2வது வந்து குடல் மூளை தொடர்பு, கட் பிரெயின் இன்டராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உணவுகள் வந்து குடல்ல சாப்பிடும்போது அதில் ஒரு நல்ல பாக்டீரியாவில் அடிச்சதுனால உடல் முழுவதும் இன்ஃப்ளமேஷன், அது தமிழில் வீக்கம்னு சொல்கிறாங்க, அது உண்டாக்குது. அது வந்து அந்த இன்ஃப்ளமேஷன் வந்து மனச்சோர்வுக்கும் பதற்றத்துக்கும் காரணமாக அமையுது. இன்னொன்று வந்து இந்த அல்ட்ரா ப்ராசஸ், அதிகம் பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் உள்ள வேதிப்பொருட்கள். இந்த பேக்கேஜிங் பண்ணுற உணவுகளில் வந்து சில வேதிப்பொருள் இருக்கு. அது வந்து குழந்தைகளுடைய நரம்பு மண்டலத்தை பாதிக்கலாம். சரி, கடைசியில் வந்து இவங்க ஒரு சில ஆலோசனைகளும் கொடுக்குறாங்க. பெற்றோர்களுக்கான ஆலோசனைன்னா சின்ன சின்ன மாற்றங்களை செய்ய சொல்றாங்க. முழுமையா வந்து பர்ஃபெக்டா முதல் நாள்ல இருந்தே பண்ண முடியாது. அதனால மெதுவா பண்ணுங்க. ஆனா கட்டாயம் பண்ணணும். மெதுவா பதப்படுத்தப்பட்ட உணவுகளை குறைச்சிருங்க. அதுக்கு பதிலாக வந்து முட்டை, தயிர், பழங்கள் மற்றும் காய்கறிகளை வந்து சேர்க்க தொடங்கும். 2வது வந்து மருத்துவர்கள் வந்து குழந்தைங்க பார்க்கும்போது எஸ்பெஷலி அவங்க பதட்டம் இந்த மாதிரி மனநல சிகிச்சை போகும்போது அவங்களுடைய உடல் நலத்தை மாத்திரம் பார்க்காம அவங்களோட உணவு பழக்கத்தையும் பற்றியும் ஆலோசிக்க. 3வது வந்து கொள்கை மாற்றங்கள். பள்ளிகள், குழந்தை மையங்கள் அந்த மாதிரி இடங்கள்ல வந்து இந்த மாதிரி அதிக பதப்படுத்தப்பட்ட உணவுகள் தவிர்க்க வேண்டியதும், நல்ல பழங்கள், காய்கறிகள், முட்டை அது மாதிரி நல்ல உணவுகளை இருக்க வைக்கிறதும் ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடிவில் என்ன சொல்கிறோன்னா, 3 வயதில் வந்து அதிகப்படியான பதப்படுத்தப்பட்ட சாப்பிடும்போது 5 வயசில் குழந்தைகளோட மனநலம் மற்றும் நடத்தை பாதிக்கப்படுகிறது அப்படின்னு இந்த ஆய்வு நிரூபிக்கிறது. நம் குழந்தைங்களுக்கு ஆரம்பத்திலேருந்தே இயற்கை உணவுகளை கொடுக்கறதன் மூலம் அவங்க உடல் மற்றும் நல்லா இருக்கிறது மட்டும் கிடையாது, அவனுடைய மன மகிழ்ச்சிக்கும் எதிர்கால ஆரோக்கியத்திற்கும் இது மிகவும் அவசியமானது. இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்குமே பரப்புங்க. இது ஒரு முக்கியமான காணொலி. மீண்டும் அடுத்த காணொலியில் காண்போம். வணக்கம்.